எஸ்.எம். கிருஷ்ணாவே ஒரு பெரிய ஒக்கலிகா ஃபேமிலி. ம். ஹார்வர்ட்ல படிச்சவரு. ம். வெரி ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலி. அப்படி பிறந்தவரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு நோட்டு எழுதி வச்சுவிட்டு ஒய்ஃப்‌க்கு தண்ணீல குதிச்சு செத்து போயிட்டார். டிரைவரோட கார்ல போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டு, டக்குன்னு இறங்கி இறங்கி போய் பிரிட்ஜ்ல தண்ணி அவருக்கு வந்து இப்ப இருக்கிற மகா சங்கிங்க சில பேர் இருக்காங்க. மோகன்தாஸ் பாய் மாரி. ம். அவங்கலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு அவ்ளாம் பவர்ஃபுல் பெர்சன் அவரு. ம். ஒரு லோ லெவல் இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர், கமிஷனரோ ஏதோ. ம். அவர் நோட்டீஸ் விட்டு, அவர மிரட்டி 800,00,00,000 வந்து அசட்ட ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ம். அப்படின்னு மிரட்டுனதுல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். யாரும் இந்த இன்கம் டாக்ஸ் டிமாண்டும் இல்ல. இன்னைக்கு அவர் கடன கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொண்ணு ஒய்ஃப் குறைக்கிறாங்க. ம். கம்பெனி கோயிங் கன்சர்னா இருக்கு. அப்போ இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? இது ஹி இஸ் நாட் அ சாதாரண பிசினஸ் மேன். கரெக்ட். கஃபே காஃபி டே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே சார். ரைட்.